சிஆர்எம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? வாங்க நம்ம ஒரு சின்ன கதை மூலியமா கத்துக்கலாம். இவரு தான் ரமேஷ், நம்ம கதையோட ஹீரோ. இவரு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸ்டார்ட்டிங்ல எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு கேள்வி. நமக்கு நம்ம கஸ்டமர்ஸ் பத்தி எவ்வளோ தெரியும்? யாரு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? யாருக்கு என்ன பிடிக்கும்? இதுக்கெல்லாம் அவர்கிட்ட பதில் இல்லாம ஒரு செகண்ட் ரொம்பவே பயந்துட்டாரு. கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம ஹீரோவ காப்பாத்த போறது தான் சிஆர்எம். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மென்ட். சிம்பிளா சொல்லணும்னா, உங்களோட கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் ஏ டூ ஜி ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு சிஸ்டம். அவங்க உங்ககிட்ட எப்படி பேசியிருக்காங்க, என்ன ப்ராடக்ட் ஆர் சர்விஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ்லாம் மெயின்டெயின் பண்ணி, அவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ண யூஸ் ஆகும். எண்ட் கோல் என்ன? அவங்க திரும்ப திரும்ப வர வைக்கணும். சேல்ஸ அதிகரிக்கணும் அவ்வளோதான். இந்த சிஆர்எம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் இல்ல. இது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த சிஆர்எம்ல என்ன டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். உங்க கஸ்டமர் உங்க வெப்சைட்ல எப்படிலாம் இன்டராக்ட் பண்ணியிருக்கிறாங்க? ஃபோன் பண்ணி உங்க டீம் கூட என்னலாம் பேசியிருக்காங்க? என்ன இமெயில் கம்யூனிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க? சோசியல் மீடியால என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க? அவங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்கும்? என்ன கலர் பிடிக்கும்? லிட்ரலா எல்லா விஷயத்தையும் ஒரு சிங்கிள் இடத்துல கொண்டுட்டு வரலாம். இந்த சிஆர்எம் என்ற கான்செப்ட் வந்து இன்னைக்கோ நேத்தோ வந்த கான்செப்ட் இல்லங்க. இது பல வருஷமா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல எவால்வ் ஆயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நோட்புக் பென், ரோலோடெக்ஸ்ல தான் வந்து கஸ்டமர் டீட்டெயில்ஸ மேனேஜ் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் காலம் போக போக கம்ப்யூட்டர் வந்துடுச்சு, சாஃப்ட்வேர் வந்துடுச்சு, கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்துடுச்சு, மொபைல் வந்துடுச்சு அண்ட் இப்போ ஏஐ வச்சு இன்னும் ஸ்மார்ட் ஆயிட்டே இருக்குது சிஆர்எம். சூப்பர். இப்ப நம்ம கதை ஹீரோவும் சிஆர்எம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைச்சிருக்குன்னு பார்ப்போமா? அவரோட கஸ்டமர்ஸ் பத்தியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரியுது. ஸோ அதுக்கு தகுந்த மாரி அவரோட கஸ்டமர்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு. அண்ட் ஃபைனலி அவரோட கஸ்டமரும் ஹேப்பி. கஸ்டமர்ஸ் சந்தோஷமா இருந்தா என்ன ஆகும்? சிம்பிள். உங்க கூட ஒரு நல்ல பாண்டிங்ல இருப்பாங்க. அவங்க திரும்ப திரும்ப சிரிச்சுட்டே உங்க கடைக்கு வருவாங்க. அதுக்கும் மேல அவங்க தான் உங்களோட நடமாட அட்வர்டைஸ்மென்ட். அவங்க போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல போயிட்டு, "நம்ம அண்ணன் கடைக்கு போங்கப்பா, நல்லா கவனிப்பாங்கன்ற" மாரி அட்வர்டைஸ்மென்ட்டும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் தட் பவர்ஃபுல். அண்ட் தென் நம்ம கதை ஹீரோ இன்னொன்னு நோட் பண்றாரு. டியூஸ்டே அவருடைய டாப் கஸ்டமர்ஸ் வந்து பால் வாங்குறத தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ நம்ம அண்ணன் என்ன பண்ணலாம்? அந்த டாப் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் டியூஸ்டே மில்க் ஸ்பெஷல் ஆஃபர் அனுப்பலாம். அப்போ இங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அதிகரிக்கும். ஒரு கஸ்டமர் ஆல்ரெடி என்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால, அண்ணே அன்னைக்கு நீங்க இந்த பொருள் வாங்குனீங்கல்ல, அது கூட இந்த பொருள் யூஸ் ஆகும்ன்ட்டு கிராஸ் செல்லிங்கும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ நீங்க நினைக்கலாம், அப்போ சிஆர்எம் டேட்டாவ ஸ்டோர் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணப்படுதான்ட்டு. அதுதாங்க இல்ல. நீங்க உங்களோட ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்க ஆட்டோமேட்டும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட புது கஸ்டமருக்கு ஒரு வெல்கம் இமெயிலோ, இல்ல வெல்கம் வாட்ஸ்அப் மெசேஜோ சென்ட் பண்ணலாம். இல்லன்னா, உங்களோட கஸ்டமர் பர்த்டே அன்னைக்கு ஒரு விஷஸ் மெசேஜோ, இல்ல வவுச்சரோ சென்ட் பண்றதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணலாம். இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் நாட் ஒன்லி தட், அனலிட்டிக்ஸ் சிஆர்எம் வச்சு உங்களோட பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு பியூட்டிஃபுல் டேஷ்போர்ட்ஸ் வச்சு உங்களால எவாலுவேட்டும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லங்க, சிஆர்எம் ஒரு கொலாபரேட்டிவ் டூலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நம்ம கதையோட ஹீரோ அவரு பர்ச்சேஸ் பண்ற இடத்துலலாம் ஈஸியா ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கும், அப்புறம் அவரு கடையில இருக்கிற சேல்ஸ் டீம், சப்போர்ட் டீம், மார்க்கெட்டிங் டீம் எல்லாருக்கும் நடுவுல கஸ்டமர் பத்தின இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணிக்கிற ஒரு டூலாவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனால கஸ்டமருக்கு ஒரு கன்சிஸ்டன்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இப்போ நீங்க நினைக்கலாம், இந்த சிஆர்எம்லாம் பெரிய பெரிய பிசினஸ்க்கு மட்டும் தான்ட்டு. பட் இதுதான் இங்க பெரிய மிஸ்கன்செப்ஷன். ஈவன் ஃபார் ஸ்மால் பிசினஸஸ்க்கு ஃப்ரீ சிஆர்எம் நெறைய மார்க்கெட்ல இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட கஸ்டமர் டேட்டாவ ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் ஒரு பிசினஸ்ல இருக்க சேல்ஸ், சர்விஸ், மார்க்கெட்டிங் அண்ட் வேற எல்லா டீம்ஸும் ஒண்ணு சேர்ந்து கஸ்டமரை மையமா வச்சு ஒண்ணா வேலை செய்ய ஒரு கோஆர்டினேட்டட் ஆர்கனைசேஷனை வச்சிருக்க ஹெல்ப் பண்றது தான் இந்த சிஆர்எம். இந்த வீடியோல சிஆர்எம்னா என்னன்ட்டு கிளியரா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல சேல்ஸ் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு யூஸ் கேஸும் வச்சிருக்கேன். லிஸ்ட் அவுட் த ஃப்ரீ சிஆர்எம் டூல்ஸ் அவைலபிள் in the market and also identify which is the highly used CRM. Thanks everyone. See you next video.